அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர 4வது பிளாட்பாரத்தோட பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். கடைசியாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்த அந்த காட்சிகளுக்கும் இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நடைபெற்றிருக்கு. பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுட்டு வருது அப்படிங்கிறத இது காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக காங்கிரீட் சுவர் அமைச்சது இந்த ஆரம்பிக்கிறதுலேருந்து பிளாட்பாரம் முடிகிற அந்த எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஓகைச்சி அலைன்மெண்ட் பண்ணுறதோடு இல்லாமல் ஓகைச்சியோட அந்த பேஸ்மெண்ட் பணிகள், அந்த குழி தோன்றுறது, அப்புறம் அதோட காங்கிரீட் போடுற பணிகள் நடைபெற்றுட்டு வருது. அந்த சைடுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கற்களும் கொட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த காட்சிகளை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் சந்திப்பில் மொத்தம் 4 பிளாட்பாரங்கள் இப்போதைக்கு இருக்குது. இது எண்ணிக்கையில் அடிப்படையிலான 4 பிளாட்பாரம். நம்ம ஒவ்வொரு அப்டேட்லேயும் சொல்லும்போது நண்பர்கள் இது 5வது பிளாட்பாரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இப்போ 4 பிளாட்பாரம் பயன்பாட்டில் இருக்குது. அதாவது 1A, 1, 2, 3 இந்த வரிசையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 1A பிரத்யேகமாக திருவனந்தபுரம் அந்த சைடு போகிற வண்டிகளுக்கு மட்டும்தான் அந்த லைன் இருக்கும். அது திருநெல்வேலியை நோக்கி வர லைனும் இருக்காது, கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கான லைனும் அதில் இருக்காது. அது ஒரு டெம்பரவரியாக பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் லைனோடு சேர்த்து அதை உருவாக்கியிருக்காங்க. பெரும்பாலும் திருவனந்தபுரம், கொச்சிவேலி, கொல்லம் போகிற வண்டிகள் வேணால் அங்கே நிற்கலாம். அந்த மாதிரி தான் அங்கேருந்து புறப்படும், அங்கே சேரும், அவ்வளோதான். மற்றபடி இருக்கிற 3 பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, 1, 2, 3 இந்த பிளாட்ஃபாரங்களில் தான் கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலி அப்புறம் சென்னை போகிற வண்டிகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் திருவனந்தபுரம், கொல்லம் போகிற வண்டிகள் எல்லாமே இந்த பிளாட்பாரத்தை பயன்படுத்துவாங்க. இப்போதைக்கு இங்கே ரொம்ப டபுள் ட்ராக்கை கொண்டு இணைக்கிற பணிகளோடு சேர்த்து பிளாட்பாரமும் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும், அதாவது திருவனந்தபுரம் சைடும் கன்னியாகுமரி சைடும் இணைக்கிற பணிகள் நடைபெற்றுட்டு வருது. அதை இன்னொரு வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் நண்பர்களே. நாகர்கோவிலோட பைபாஸ் லைன் அப்டேட்டில் அதை சேர்த்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.